இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நாம் அனைவரும் பயன்படுத்தும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மொபைல் டேட்டா தான். ஒவ்வொரு மாதமும் நான் ரீசார்ஜ் செய்கிறோம். 200 300 500 சில நேரங்களில் 1000 வரைக்கும் கூட ரீசார்ஜ் செய்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி தற்போது இந்தியாவில் பேசப்படுது. நாம் பயன்படுத்தாத டேட்டா எங்கே போகுது? இந்த கேள்வியை தற்போது எழுப்பியுள்ளார் ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சதா. அவர் கேட்ட கேள்வி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இவர் சாதாரண கேள்வி அல்ல. இந்த கேள்வி இந்தியாவில் கோடிக்கணக்கான மொபைல் பயனாளர்களில் பாதிக்கும் ஒரு விஷயம்தான். அவர் என்ன சொன்னார், ஏன் இந்த விவாதம் தொடங்குச்சு, இதன் பின்னல் உள்ள உண்மை என்ன, இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய உலகம் முழுவதும் டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சுங்க. அதிலும் இந்தியா உலகில் மிகவும் அதிகமான மொபைல் டேட்டா பயன்படுத்தும் நாடுகளில் ஒன்றாயிடுச்சு. ஒரு சராசரி இந்தியர் மாதத்துக்கு சுமார் 15 முதல் 25 ஜிபி வரைக்கும் டேட்டா பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஆய்வுகள் தெரிவிக்குது. இதற்கான மக்கள் மாதந்தோறும் மொபைல் ரீசார்ஜ் செய்து வந்துட்டுருக்காங்க. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா போன்ற நிறுவனங்கள் தினசரி 1 ஜிபி 1.5 ஜிபி 2 ஜிபி அல்லது 3 ஜிபி டேட்டா வழங்குறாங்க. உதாரணமாக தினசரி 1 ஜிபி பிளான், தினசரி 2 ஜிபி பிளான். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு நாளைக்கு 2 ஜிபி டேட்டா கிடைக்கிது என்று வச்சுக்கோ. ஆனால் அந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தியது 1 ஜிபி டேட்டா மட்டும்தான். மீதமுள்ள 1 ஜிபி டேட்டா என்ன ஆகுது? அது அடுத்த நாளுக்கு சேமிக்கப்படணும் இல்லையா? ஆனால் அது அன்னைக்கே காலி ஆகிடுது இல்லையா? அப்போ அந்த நாள் முடிந்ததும் அந்த டேட்டா முழுவதும் அழிந்து விடுது. இதுவே தற்போது பெரிய விவாதமாக மாறியிருக்கு. ராகவ் சதா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை தற்போது எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சதா ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து டேட்டாவை வாங்குறாங்க. அதை அவங்க பயன்படுத்த முடியல அப்படின்னா அந்த டேட்டா ஏன் மறைந்து போக வேண்டும்? அதற்கு பதிலாக பயன்படுத்தாத டேட்டா அனைத்தும் சேமிக்கப்பட வேண்டும் இல்லையா? அதை ஒரு டேட்டா பேங்க் அல்லது டேட்டா ரோலர் முறையில் வச்சிருக்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறாரு. டேட்டா ரோல் ஓவர்னா என்ன? டேட்டா ரோல் ஓவருங்கிறது மிகவும் எளிய ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் பயன்படுத்தாத டேட்டா அடுத்த நாளுக்கு அல்லது அடுத்த மாதத்துக்கு சேமித்து கொண்டு போகும் முறை தான் டேட்டா ரோல் ஓவர். உதாரணமாக ஒரு நாளைக்கு 2 ஜிபி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 ஜிபி மட்டும் தான் பயன்படுத்துனீங்க. மீதம் உள்ள 1 ஜிபி அடுத்த நாளுக்கு சேரணும். இது ஒரு நாள் டேட்டா 3 ஜிபி வர டேட்டா கிடைக்கலாம் இல்லைங்களா? மற்ற நாடுகளில் இந்த வசதி, பல நாடுகளில் இந்த வசதி ஏற்கனவே இருக்குது. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் சில டெலிகாம் கம்பெனிஸ் டேட்டா ரோல் ஓவர் வசதி வழங்குறாங்க. இதனால் மக்கள் பயன்படுத்தாத டேட்டா இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் டெலிகாம் கம்பெனிஸ் தினசரி டேட்டா லிமிட் வைத்து திட்டங்களை வழங்குறாங்க. அதற்கான காரணங்கள் நெட்வொர்க் டிராஃபிக் கண்ட்ரோல், டேட்டா கன்சம்ஷன் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மாடல். இந்த காரணங்களால் ரோல் ஓவர் சிஸ்டம் பெரும்பாலும் வழங்கப்படலை. சமூக வலைதளங்களில் விவாதம். ராகவ் சதா இந்த கேள்வியை எழுப்பிய பிறகு சமூக வலைதளங்களில் பெரிய விவாதம் தொடங்கிருச்சு. பலர் அவரை ஆதரித்து கருத்து தெரிவிக்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் பணம் செலுத்தி வாங்கும் டேட்டா அவங்களுக்கு தானே முழுமையாக கிடைக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெலிகாம் கம்பெனிஸ்க்கு இது நடைமுறையில் சிரமமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற இந்த கேள்வி தற்போது டெலிகாம் கம்பெனிஸ், டிஆர்ஏஐ அண்ட் மத்திய அரசு இவர்களின் கவனத்துக்கு சென்றிருக்கு. எதிர்காலத்தில் டேட்டா ரோல் ஓவர் சிஸ்டம் இந்தியாவிலும் அறிமுகமாக வாய்ப்பு உள்ளது என்று சில நிபுணர்கள் சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது ராகவ் சதா எழுப்பிய இந்த கேள்வி சாதாரண விஷயம் இல்லை. இது கோடிக்கணக்கான இந்திய மொபைல் பயனாளர்களோட பணம் மற்றும் உரிமைகள் தொடர்பான ஒரு கேள்வி. எதிர்காலத்தில் பயன்படுத்தாத டேட்டா சேமித்து வைக்கும் வசதி வந்துச்சுன்னா அது பயனாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயன்படுத்தாத டேட்டா சேமிக்கப்பட வேண்டுமா அல்லது தற்போதைய சிஸ்டம் சரிதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நீங்கள் நினைச்சிங்க லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த முக்கியமான செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி.